Exercise 2.9ல 6th sum தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த क्वेश्चन எடுத்து எழுதிக்கங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் அதாவது பகுதி பின்னங்களாக பிரிக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन எடுத்து எழுதிக்கங்க. இது டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய பவர்ஸ் எக்ஸ் பவர் 1 இருக்கு அப்படின்னா நம்ம a பை அந்த மாதிரி b பை அப்படின்னு அந்த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடுவோம். இங்க கியூப் டேர்ம்லாம் இருக்குன்னா இதை ஃபேக்டர் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண முடியும். இதுல என்ன செய்யலாம் அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ் ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாருங்க. இப்ப எக்ஸ்ங்கிறது காமனா இருக்கு இல்லையா, அதனால என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அப்படியே எக்ஸ காமனா எடுத்துடணும். அப்ப உள்ளர என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஃபர்தரா பிரிக்க முடியுமான்னு பாக்கணும், ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ஃபேக்டர்ஸை நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸா பிரிச்சு எழுதணும். எப்படி பிரிச்சு எழுதுறதுன்னு பாருங்க. a டிவைடட் பை எக்ஸ் ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அப்ப a பை எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். பிளஸ் இங்க எக்ஸ் பவர் 1ல ஏதாவது டேர்ம்ஸ் இருந்ததுன்னா b பைன்னு அந்த டேர்ம் எழுதிடுவோம். ஆனா இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அதனால நம்ம எப்படி ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா bx பிளஸ் c டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யணும், இதுக்கு அவ்வளவுதான், இந்த ஃபேக்டர்ஸ் பிரிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம எல்சிஎம் எடுக்கணும், ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் bx பிளஸ் c இன்டூ எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம் என்னது, எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? இப்ப இந்த டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நியூமரேட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதை என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிட்டு நியூமரேட்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் எடுத்து எழுதிக்கோங்க. a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு இதனுடைய நியூமரேட்டர் என்னது, எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்ப நம்ம ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸுக்கு வந்து நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்ப அந்த டேர்ம் 2-3 டேர்ம் நம்மளுக்கு ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு வேல்யூஸ் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போடுங்க. 0 ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் பி இன்டூ 0 பிளஸ் சி இன்டூ 0 ஈக்குவல் டு அது 0 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்ப பாருங்க, இந்த 0வால இந்த ஹோல் டேர்மே மல்டிப்ளை பண்ண அந்த ஃபுல் டேர்மும் 0 ஆயிடும். அதனால இந்த எடுத்து எழுதி தரல. இங்க 0 ஸ்கொயர்ங்கிறது 0, 0 பிளஸ் 1 இஸ் 1. அப்ப a இன்டூ 1 ஈக்குவல் டு என்னது, இங்க மைனஸ் 1 தான் இருக்கும். மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் 1. அப்ப a ஓட வேல்யூ என்னது, 1. ஓகேவா? அடுத்தது என்ன செய்யலாம், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது, கெழுக்கள். கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எதுல உள்ள ஈக்குவேஷன்ஸ், ஈக்குவேஷன் 1ல உள்ள எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல ஈக்குவேட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஏ என்னது, ஏ. அப்ப அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்னது, ஏ. அடுத்த டேர்ம்ல பாருங்க, இந்த எக்ஸால இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும், எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, பி. சோ பிளஸ் பி. இங்க பிளஸ் தான் இருக்கு, அதனால நம்ம இங்க பிளஸ் போட்டுக்கணும். சைன்லாம் நீங்க கரெக்டா பார்த்து போட்டுக்கணும். அடுத்தது இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் டேர்மே எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 1x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அகைன் 1 தான் இருக்கும். அப்ப கோஎஃபிஷியன்ட் அங்க என்ன இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்ல 1 இருக்கும். ஓகேவா? இப்ப a பிளஸ் b ஈக்குவல் டு 1ங்கிறதுனால a ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, சப்ஸ்டியூட்டிங் a வேல்யூ இம்ப்ளைஸ் என்னது, 1 பிளஸ் b ஈக்குவல் டு 1. அப்ப b இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடும், 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடும். ஓகேவா? b ஓட வேல்யூ 0. அடுத்தது என்ன செய்ய போறோம், c ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். c ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யலாம், ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இல்லைன்னா என்ன செஞ்சுக்கலாம், இங்க எக்ஸ் ஸ்கொயர் போட்டோமா, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ், எக்ஸினுடைய கெழுக்களை கம்பேர் பண்ண போறோம். இன் ஈக்குவேஷன் 1ல உள்ள எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க ஏதாவது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு, எக்ஸ் இல்ல. அடுத்தது இதுல பாருங்க, எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அடுத்தது சி இன்டூ எக்ஸ், எக்ஸ். ஸோ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ சிங்கிறது இருக்கு. அடுத்தது அந்த ஈக்குவேஷன் இங்க பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு இது வேணும்னா நீங்க எப்படி எழுதிக்கலாம், வேணும்னா ஒரு சிம்பிளிபிகேஷனுக்காக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே வேணா முதல்ல இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வேணா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னதுங்க, மைனஸ் 2. ஈஸியா டைரக்டாவே கண்டுபிடிச்சாச்சு. c is equal to -2.
இப்ப நம்மளுக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ மூணுமே தெரியும். நம்ம அதனால என்ன செய்ய போறோம், அதை கொண்டு போய் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் இங்க நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பதான் அந்த சம்ம ஹோலா கம்ப்ளீட் ஆனதுன்னு அர்த்தம். therefore கொஸ்டின் எடுத்து எழுதிக்கீங்க. ஈக்குவல் டு என்னது, ஏ இருக்கிற வேல்யூ என்னது, ஏவோட வேல்யூ என்னது 1. ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் பியோட வேல்யூ என்னது 0. ஸோ 0x பிளஸ் சியோட வேல்யூ என்னது -2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுல கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. 1 பை எக்ஸ், இங்க 0ங்கிறதுனால அது விட்டு போயிடும். இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் இங்க காமனா எடுத்து போட்டுருங்க. -2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1.